வெல்கம் டு ஆல் த aspirants. நாம இன்னைக்கு 24 டிசம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். ஜாலி மற்றும் சம்பா எந்த மாநிலத்தின் நடனம்? ஹிமாச்சல பிரதேசம். செராய் மற்றும் பைக்கா எந்த மாநிலத்தின் நடனம்? ஜார்க்கண்ட். வீரகாசை மற்றும் பயலாட்டா எந்த மாநிலத்தின் நடனம்? கர்நாடகா. ஒப்பண்ணா மற்றும் படையாணி எந்த மாநிலத்தின் நடனம்? கேரளா. சிக்கிம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் பூட்டியா, காஸ், லெப்சாஸ் மற்றும் லிம்பு. கான் அப்துல் காஃபர் கான் 1987ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காரு. குருநானக் கடவுளின் கருத்தான வாகிகுரு அப்படிங்கிறதும் குரு கிரந்த் சாஹிப் அப்படிங்கிற புத்தகமும் எழுதியிருக்காரு. மாநில ஆளுநர்களை மத்திய அரசு நியமித்தல் அப்படிங்கிற விஷயத்த கனடா நாட்டில இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். ரியோபுர்கில் ஹிமாச்சல பிரதேசத்தின் மிக உயரமான சிகரம். 10வது ஐந்தாண்டு திட்டம் 2002ல இருந்து 2007 வரைக்கும் நடந்துச்சு. இந்த 10வது ஐந்தாண்டு திட்டத்துல நாம அடுத்த 10 ஆண்டுகள்ல இந்தியாவின் மூலதன வருமானத்தை ரெட்டிப்பா இலக்கா நிர்ணயம் பண்ணியிருந்தோம். ஜனாதிபதிக்கு உதவும் ஆலோசனை வழங்கும் அமைச்சர்கள் குழுவை பிரிவு 24ல சொல்லியிருக்காங்க. நர்த்தகி நட்ராஜ் பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் திருநங்கை. பிஜோலியா இயக்கம் ராஜஸ்தான்ல 1913ஆம் ஆண்டு நடந்துச்சு. எகிப்து அதிபராக நியமிக்கப்பட்டவர் யார்? அப்தல் ஃபத்தா அல் சிசி. கர்ம வீரர் சக்ரா பதக்கம் பெற்றவர் யார்? ஹேமச்சந்திரன் ரவிக்குமார். இந்தியாவின் அதிவேக சூரிய மின்சார படகின் பெயர் என்ன? பாராகுடா. எந்த நாள் சிறுபான்மையினர் உரிமை தினமாக அனுசரிக்கப்படுகிறது? டிசம்பர் 18. மூத்த தேசிய 15 ரெட் ஸ்னூக்கர் பட்டத்தை வென்றவர் யார்? சௌரவ் கோத்தாரி. விஷனரி லீடர் ஐகான் விருது 2023 பெற்றவர் யார்? டாக்டர் சீனிவாஸ் நாயக். டாக்டர் சீனிவாஸ் நாயக்கு இந்த விஷனரி லீடர் ஐகான் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. யோகி ஆதித்யநாத்க்கு பாரத ரத்னா டாக்டர் அம்பேத்கர் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. உட்சா பட்நாயக் மால்கோம் ஆதிசேஷ விருது வாங்கியிருக்காங்க. தீபக் மிஸ்ரா கேலண்ட்ரி விருது பெற்ற முதல் பெண் விமானப்படை அதிகாரி. அலெக்சாண்ட்ரா கோராப்க்கு கோல்டுமன் சுற்றுச்சூழல் பரிசு கொடுக்கப்பட்டிருக்கு. செத்ரிஷம் சங்கடத்துக்கு முதல் ரோகிணி நய்யர் பரிசு வாங்கியிருக்காரு. சுதாமூர்த்தி குளோபல் இந்தியன் விருது பெற்ற முதல் இந்திய பெண். 2023 விஜய் ஹசாரே டிராபியை வென்ற மாநிலம் எது? இந்த டிராபிய இந்த கிரிக்கெட் டோர்னமெண்ட ஜெயிச்ச மாநிலம் ஹரியானா. இந்தியா ஆசிய கோப்பை 2023 பெண்கள் அண்டர் 19 T20 உலக கோப்பை ஜெயிச்சிருக்காங்க. சௌராஷ்டிரா அணி ரஞ்சி டிராபி ஜெயிச்சிருக்காங்க. போன வருஷம் மும்பை அணி சையத் முஸ்தாக் அலி டிராபி ஜெயிச்சிருக்காங்க. இந்தியாவின் மற்ற பகுதிகள் அதாவது ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அணி இரானி டிராபி ஜெயிச்சிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் பெண்கள் IPL ஜெயிச்சிருக்காங்க. தென் மண்டலம் துலீப் டிராபி ஜெயிச்சிருக்காங்க. பங்களாதேஷ் அணி அண்டர் 19 ஆசிய கோப்பை ஜெயிச்சிருக்காங்க. எந்த நாள் கோவா விடுதலை நாளாக அனுசரிக்கப்படுகிறது? கோவா விடுதலை நாளா வருஷந்தோறும் டிசம்பர் மாசம் 19ஆம் தேதி நம்ம அனுசரிக்கிறோம். கோவா விடுதலை நாள் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. 19ஆம் தேதி டிசம்பர் மாசம் 1961ஆம் ஆண்டு போர்ச்சுகீஸ் நாட்டுல இருந்து கோவாவுக்கு விடுதலை கிடைச்சது. அதுக்கப்புறமே கோவா அப்படிங்கிற ஒரு மாநிலம் யூனியன் பிரதேசமா அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா கோவா மாநில அந்தஸ்து இந்த கோவா மாநிலத்துக்கு எப்போ கிடைச்சதுன்னு கேட்டா 30 மே 1987ஆம் ஆண்டு. டிசம்பர் 4 இந்திய கடற்படை தினம். டிசம்பர் 5 உலக மண் தினம். டிசம்பர் 7 சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து தினம், ஆயுதப்படை கொடி நாள். டிசம்பர் 9 சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம். டிசம்பர் 10 மனித உரிமைகள் தினம். டிசம்பர் 11 யுனிசெஃப் நாள், சர்வதேச மலை தினம். டிசம்பர் 16 விஜய் திவாஸ். SBIயின் படி எந்த ஆண்டுக்குள் இந்தியாவின் பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை ஆண் வாக்காளர்களை மிஞ்சும்? 2029 எலெக்ஷனுக்கு அப்புறம் SBI படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை ஆண் வாக்காளர்களை விட கூடிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அடுத்த வருஷம் வர இருக்கிற தேர்தல்ல மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 68 கோடின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அடுத்த வருஷம் வர இருக்கக்கூடிய தேர்தல்ல பெண்களின் எண்ணிக்கை 33 கோடியா இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2029ல வர இருக்கிற தேர்தல்ல
பெண்களுடைய வாக்கு எண்ணிக்கை மொத்தம் 37 கோடியா உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகின் மின்சாரத்துல பாதிய 2025ல ஆசியா பயன்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க. கோல்ட்மேன் சாக்ஸ் கருத்து கணிப்பின்படி உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடா இந்தியா 2075ஆம் ஆண்டு மாறுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எஸ்பிஎன் படி 2027லயே இந்தியா 3வது பெரிய பொருளாதார நாடா மாறுன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா விண்வெளி நிலையத்தை உருவாக்குவதை 2035 இலக்கா நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. எஸ்பிஎன் படி இந்தியா 3வது பெரிய பொருளாதார நாடா 2030ல மாறுன்னு சொல்லியிருக்காங்க. இது S&P. ஆனா சிபிஆர் படி இந்தியா 2037 தான் மிகப்பெரிய பொருளாதார நாடா மாறுன்னு சொல்லியிருக்காங்க. கேலோ இந்தியா பாரா கேம்ஸ் 2023ல் எந்த மாநிலம் ஒட்டுமொத்த வெற்றியை பெற்றது? ஹரியானா மாநிலம். ஹரியானா மாநிலம் 105 மெடல் ஜெயிச்சு இந்த கேலோ இந்தியா பாரா கேம்ஸ்ல முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. ஃபிசு உலக பல்கலைக்கழக விளையாட்டுல இந்தியா 26 பதக்கங்கள் ஜெயிச்சிருக்காங்க. ஆசிய விளையாட்டு போட்டியில இந்தியா 107 பதக்கங்கள் ஜெயிச்சிருக்காங்க. 4வது ஆசிய பாரா விளையாட்டு போட்டியில இந்தியா 111 பதக்கங்கள் ஜெயிச்சிருக்காங்க. 37வது தேசிய விளையாட்டு போட்டியில மகாராஷ்டிரா மாநிலம் 228 பதக்கங்கள் ஜெயிச்சு முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. ஆசிய வில்வித்தை சாம்பியன்ஷிப்ல இந்தியா 7 பதக்கங்கள் ஜெயிச்சிருக்காங்க. ஐபிஏ ஜூனியர் உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப்ல இந்தியா 9 பதக்கங்கள் ஜெயிச்சிருக்காங்க. கிருஷி உடான் திட்டம் செய்திகளில் உள்ளது. இது எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது? இந்த கிருஷி உடான் திட்டம் 2020ல தான் ஆரம்பிச்சாங்க. கிருஷி உடான் திட்டம் 2020ல ஆரம்பிச்ச திட்டம். எதனால இது செய்திகள் இருக்கு அப்படின்னா, இந்த திட்டத்தின் கீழே 58 விமான நிலையங்களை கவர் பண்ணிருக்காங்க. இந்த கிருஷி உடான் திட்டம் அப்படின்னா என்னன்னு கேட்டோம்னா, விவசாய பொருட்களை ஏர்வே மூலமா, அதாவது விமானம் மூலமா வேற இடங்களுக்கு கொண்டு செல்வதற்காக உருவாக்கப்பட்ட திட்டம் தான் கிருஷி உடான் திட்டம். 2020ல அறிமுகமாச்சு. பண்டிட் ரவிசங்கர் சித்தார் வாசிக்கக்கூடிய இசைக்கலைஞர். 1999ஆம் ஆண்டு அவருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கப்பட்டிருக்கு. அன்னை தெரசாக்கு 1980ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது கொடுக்கப்பட்டிருக்கு. PM முத்ரா யோஜனா 2015ல அறிமுகப்படுத்தினாங்க. கோம்தி நதி உத்தரப்பிரதேச மாநிலத்துல பாயுது. பிரதான் மந்திரி உர்ஜா கங்கா திட்டம் 2016ல அறிமுகமாச்சு. இந்திய பெருங்கடல்ல கிராவிட்டி ஹோல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்திய பெருங்கடல் ரிம் சங்கம் 1997ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. ஜம்ரானே அணை திட்டம் உத்தரகாண்ட் மாநிலத்தில் அமைக்க போறாங்க. பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா அப்படிங்கிற திட்டம் 2020ல அறிமுகமாச்சு. இந்த திட்டத்தை மேலும் 5 ஆண்டுகள் நீட்டிக்கப்பட்டிருக்கு.